அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான மங்களகரமான ஒரு பூஜை வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வரக்கூடிய திங்கட்கிழமை ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவோம். அதாவது ஆடி மாதத்தினுடைய 18வது நாள் தான் ஆடி 18ஆம் பெருக்கு, ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்வோம். ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே எதை தொட்டாலும் அது பல மடங்கு பெருகும்னு சொல்லுவாங்க. நம்ம வாழக்கூடிய நமக்கு பார்த்திங்கன்னா இயற்கை அளித்த கொடைகளில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அது நீர்னு சொல்லலாம். உயிர்காக்கும் அற்புதமான ஒரு மருந்தை கொண்டது நீர்னு சொல்லலாங்க. இந்த நீரை போற்றக்கூடிய ஒரு நாள் தான். நமக்கு நீர் ஆகாரம் இருக்கும் இல்லையா? ஸோ அது நம்ம போற்றி வணங்கக்கூடிய வகையில் அமைந்தது தான் பார்த்திங்கன்னா இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மன் பார்த்திங்கன்னா நீர் வடிவங்களில் நமக்கு அன்னைக்கு அருள்வாளிப்பார்கள்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவையான வரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாளும் ஆடிப்பெருக்கு தான். இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன செய்யலாம்? ஒரு எளிய வழிபாடு. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நீர் கொடுக்கக்கூடிய இந்த போர் செட்டு போட்டிருப்போம், பம்பு செட்டு போட்டிருப்போம், கிணறு இருக்கும், இல்லை நம்ம தொட்டி சேர்த்து அதில் தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம். இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய அடுப்படியில் பார்த்திங்கன்னா நம்ம நீர் வரக்கூடிய அந்த ஒரு நமக்கு சிங்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடியது ஒரு மரபுன்னே சொல்லலாங்க. காவிரி போற்றி புகழ்வாங்க. நமக்கு காவிரி நதி ஓடக்கூடிய மாநிலங்களை பார்த்தோம் அப்படின்னா அதாவது நமக்கு அந்த நீர் தெய்வத்திற்கு இணையாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளில் பார்த்திங்கன்னா நம்ம பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வோம். அதுவும் முக்கியமாக பார்வதி தேவியை வழிபாடு செய்யணும். நிறைய பதார்த்தங்கள் செய்து அவங்களுக்கு வழிபாடு செய்கிறது, பழங்கள் அவங்களுக்கு நைவேத்தியமாக படைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மங்கள பொருள்களான நம்ம வீட்டில் நம்ம பெண்களுக்கு நம்ம வச்சு கொடுக்குறதா இருக்கும் இல்லையா? இந்த அரிசி, நம்ம ப்ளவுஸ் பீட்டு, மங்கள பொருள்களான வளையல், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வைத்து அவங்களும் ஒரு பெண் தெய்வமாக பாவித்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள். அதனால தான் நீங்கள் இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு சுவாமி அப்படின்னு சொல்லி ஒரு படமாக இல்லாமல் அந்த நீர் வைத்து நம்ம வழிபாடு பண்ணி உங்களுக்கு நான் ஒரு டெமோ கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி ஒரு சிம்பிளாக பண்ணாலும் சரி, இல்லை உங்களுடைய பாரம்பரிய வழக்கத்தின்படி பார்த்தீங்கன்னா இதற்கான ஒரு முறையை பின்பற்றி அந்த வழிபாடு செய்தாலுமே சரி, உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றி பாருங்கள். இனிப்பு சாதம் பண்ணுறது, பொங்கல், தயிர் சாதம், இந்த எலுமிச்சம்பழ சாதம், புளி சாதம் இதெல்லாம் பண்ணி நம்ம அழகாக மதியானம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் பூஜை ரூமில் வச்சு செஞ்சாலும் சரி, ஒரு சொம்பில் இந்த மாதிரி தண்ணீர் பிடித்து வைத்து வழிபாடு செய்கிறதுனாலும் சரி, இல்லை நீர்நிலைகள் எங்கே வருதோ லைக் கொல்லை பக்கத்தில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு நமக்கு இந்த போர் செட்டு, பம்ப் செட்லாம் இருக்கும். அப்படி இல்லைனா வீட்டுக்குள்ளேயே நமக்கு நீர் எங்கேருந்து நமக்கு அதிக அளவில் எடுக்கப்படுதோ அங்கே வைத்து வழிபாடு பண்ணுங்க. இல்லை சின்டாக்ஸ் டேங்க் இருக்கும் இல்லையா மாடியில், ஸோ அங்கே கூட போய் வைத்து இந்த பொருள்களை எல்லாம் வைத்து நம்ம 2 குத்துவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே காவிரி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் ரொம்ப அதிகமாக கொண்டாடுவாங்க. இந்த மங்களகரமான நாளில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணிட்டு கையில் நோன்பு சரடு கட்டிப்பாங்க. மஞ்சள் நிறத்தில் ஒரு கயிறு இருக்கும் இல்லையா? ஸோ அது நோன்பு சரடாக கையில் கட்டிக்கிறது ரொம்ப நல்லது. ஆடிப்பெருக்கு கயிறுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு நூல் இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய வெள்ளை நூலில் மஞ்சள் போட்டுட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி அழகாக தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு நோன்பு சரடு நூலாக உங்களுக்கு கிடைச்சிரும். அது கூட நீங்கள் அழகாக கையில் கட்டிக்கலாம். தடையற்ற நீர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் விவசாயம் செழிக்கணும் அப்படின்றதுக்காகவும் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஆடி 18ஆம் நாள் ஆடிப்பெருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அன்றைக்கி புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தாராளமாக வழிபாடு செய்யலாம். ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் திருமாங்கல்ய சரடு மாற்றிக்கிறதா இருந்தால் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு கண்டிப்பாக மாற்றிக்கலாம். புது பொண்ணுக்கெலாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் மாற்றுவாங்க. ஸோ ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீங்கள் தாராளமாக நம்ம 4 நட்சத்திரம் கிழமெல்லாம் பார்க்க வேண்டாம், திருமாங்கல்ய சரடு மாற்றிக்கிறதுனாலும் தாராளமாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பித்தளை செம்புலையோ இல்லை வெள்ளி செம்புலையோ நீர் நிரப்பிட்டு அழகாக பூ கொண்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இன்றைக்கி ஆடி 18ஆம் பெருக்கு அன்றைக்கி பார்த்திங்கன்னா தெய்வமே இந்த நீர் தான் இல்லையா? ஸோ அதனால தான் சொன்ன மாதிரி அழகாக 2 குத்து விளக்கு, நீங்கள் 5 முக குத்து விளக்கு எண்ணெய் போட்டுட்டு திரி போட்டுட்டு 5 முக குத்து விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் சுவாமியை எப்படி நம்ம பாவிப்போமோ அதே மாதிரி பாவித்து வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. நம்ம வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கணும், நல்ல ஒரு காரியங்கள் அடுத்தடுத்து ரெடி ஆகணும், நல்ல
நல்லா நடக்கணும். அதுக்கப்புறம் புதுசாக வியாபாரம் தொடங்குறதா இருந்தால் இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம ஆரம்பித்து நல்லபடியாக வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் புடவைலாம் வச்சுட்டு, ஸோ வளையல் வச்சுட்டு, மஞ்சள், குங்குமம், கயிறு, சரடை எல்லாம் வைத்து நம்ம வழிபாட்டிற்கு தயார்படுத்திக்கிறது. முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான வழிபாடு பண்ணிட்டு இயற்கையின் தெய்வமான நீரை போற்றி வணங்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான திருநாளில் எல்லாருக்கும் எல்லா வளங்களும் செல்வங்களும் கிடைக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக மறந்துடாமல் எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் வளங்கள் நிறைய எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆடி 18ஆம் பெருக்கு வரக்கூடிய திங்கட்கிழமை ஆகஸ்ட் 3ஆம் தேதி வழிபாடு செய்ய தவறாதீர்கள். இயற்கையை போற்றுவோம். வாழ்வில் சிறந்து வழிபாடு செய்ய அனைத்தையும் நாம் சேர்த்து வைப்போம்.